அடுத்த வினா, வெற்றிடத்தில் வர வேண்டிய விடையை தெரிவு செய்க. 12வது வினாவை பாருங்க. அதில் முதல்ல 1 3 அதை தொடர்புபடுத்தின மாதிரி ஒரு 16 ஒன்று தந்திருக்காங்க. அப்புறம் 2 3 தொடர்புபடுத்தின மாதிரி 25 தந்திருக்காங்க. இதில் தரல 6 தந்திருக்காங்க, 49. இந்த மாதிரி வினாக்கள் செய்யும்போது நீங்கள் பல வழிகளில் யோசித்து பார்க்கணும். எப்படி இதையும் கூட்டி இது வந்திருக்குதா, இல்லை இதையும் பெருக்கி இது வந்திருக்குதா, இல்லை இதில் வர்க்கம் ஏதாவது இது வந்திருக்குதா, அந்த மாதிரி யோசித்து தான் இந்த வினாவை செய்யணும். சரி, நம்ம இதில் பார்ப்போம். இந்த 12வது வினாவை அவங்க எப்படி எந்த தொடர்பின் மூலமாக இந்த விடை வார மாதிரி செஞ்சுருக்காங்க, இந்த தொடர்பை பயன்படுத்தி நாம் இந்த விடையை எடுக்க போகிறோம் என்று பார்ப்போம். இப்போ இதில் பாருங்கள், 1 3 இரண்டையும் கூட்டுவோம். நாம் 1 3 இரண்டையும் கூட்டினால் ரெண்டையும் நம்ம கூட்டினால் வரும் 4. இந்த 4 அதே 4ஆலேயே பெருக்கும். அந்த வர்ற அந்த பெருமானத்தை அதே பெருமானத்திலே பெருக்கும். 4 16. ஆகவே சரி வருது. அடுத்ததுலேயும் இதை பயன்படுத்தி பார்ப்போம், சரியா வருதாண்டு. வந்தால் இந்த வழியைத்தான் பின்பற்றி இருக்கிறாங்கன்றதை உறுதி கொண்டு நாம் இந்த மூன்றாவதுலேயும் அதை பயன்படுத்தி அந்த இடைவெளிக்கு பொருத்தமானதை கண்டுபிடிக்கலாம். சரி பார்ப்போம். 2வதுலேயும் அந்த தொடர்பை பயன்படுத்தி இருக்கிறாங்களா என்று 2யும் 3யும் கூட்டினோம்னு சொன்னால் 5. 5ஆல் பெருக்கினால் 25. அப்போ அது செட் ஆகுது. இப்போ அடுத்ததுக்கும் நம்ம தொடர்பு படுத்தி பார்ப்போம். இந்த 49 வரணுமா இருந்தால் ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால் பெருக்கணும். எதால் பெருக்கிறது அப்படி யோசிக்கும் போது நம்மளுக்கு தோணலைன்னா சரி பரவாயில்ல, நம்ம இந்த தரப்பட்டுள்ள இந்த விடைகளை அதுக்கு போட்டு பார்ப்போம் பொருத்தமாக அமைதாண்டு. இப்போ நான் 2 போடுறேன். 6ம் 2ம் கூட்டுனா 8. 8ஆல் பிறக்குனா 64. ஆகவே அது பொருத்தமற்றது. அடுத்து 6யும் 3யும் கூட்டினால் 9. 9 9 81. ஆகவே அதுவும் பொருத்தமற்றது. 3வது 1 தந்திருக்காங்க. 6ம் 1ம் 7. 7ஆல் பெருக்கினால் 49. ஆகவே 3வது விடை சரியானதாக அமையும். 12வது வினாவுக்கு 3வது விடை. 13வது வினாவை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 1 3 தந்திருக்காங்க. அதை பயன்படுத்தி ஏதோ ஒரு தொடர்பு பயன்படுத்தி செய்யும்போது 3 தான் வருதான். அப்போ நான் இப்படி யோசித்து பார்ப்போம். 1 தர 1 1 அந்த வந்த விடை இருக்குது தானே. 1 தர 1 1. அந்த வந்த விடையோட அந்த 1ஓட 3 பெருக்குனா 1 தர 3 3. 2 தர 2 4. அந்த வந்த 4ஓட 4 தர 4 16. சரியாக வரும். 3 தர 3 9. அந்த 9ஓட 9 தர 5 45. ஆகவே 13வது வினாவுக்கு 2வது விடை.